Mrs. Nawazira Hussain. Your husband name? Of course, he's Mr. Hussain. Tell about your husband. Lovely husband. Oh, not so much. Okay, he's a nice man. He's a hard-working man. Each and everything he's much involved. He's much involved in all activities, and he want to become the top in the world. For that, he want to achieve everything in this world. For that, he will even give whatever he has. And also, really, he's a hard-working man. Nothing can we can't compare anything with my husband. Of course, he's a lovely husband. He loves me and also my children, as well as his family, his father, mother, brother, sisters. Really, I'm very lucky. I'm thankful to God to have this kind of husband. Sir, okay. Okay, thank you. Okay. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். எப்படிமா இருக்க? நல்லபடியா இருக்காங்க. இன்னைக்கு உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்னம்மா நினைக்கிற? சந்தோஷப்படுறேன். அத்தா இல்லையாம்மா? என்ன செய்வது, ஆண்டவனுடைய கட்டளை. அப்புறம் வேற என்னம்மா சொல்ற? சொல்லுமா, பிள்ளைகிட்ட சொல்லுமா. என்ன செய்யறது, என்னத்தை சொல்றேன். இது உனக்கு ஒரு சந்தர்ப்பம். என்னன்னு நினைக்கிறியா எல்லாம் இந்த மைக்ல கொட்டிருமா. எல்லாம் நல்லபடியா இருக்குதான். என்னத்தை கொட்டுறது, நல்லபடியா சந்தோஷமா இருக்குது. நீ என்ன காப்பாத்தி, கடைசி வரையும் காப்பாத்தி நல்லபடியா என்னை கொண்டு சேர்த்துறப்பா. இன்ஷா அல்லாஹ் அது எல்லாம் ஆண்டவன் நாட்டுப்படி நடக்குமா. நீ என்னம்மா இது முன்னால நினைச்ச, இப்ப என்ன நடக்குது, இன்ஷா அல்லாஹ் இது எதிர்காலத்துல என்ன நீ நடக்கணும்னு நீ விரும்புற, அத நீ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மனப்பூர்வமா அத்தனை பேர் முன்னாலேயும் சொல்லிட்டீண்டா இது ஒரு பதிவா இருக்கும். எதிர்காலத்திலையும் பல ஆண்டுகளுக்கும் பேரன் பேத்திமார்கள்லாம் இந்த புரோகிராம பாத்துக்குருவாங்க. எங்க அத்தம்மான்னு சொல்லிக்கிறாங்க. அவர்களுக்கு நீ கூற வேண்டிய ஆசீர்வாதம், அன்பு, இதெல்லாம் நீ இப்போ சொல்லணும்டா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். எல்லாருமே அல்லாஹ்வுடைய கிருபை, எல்லா மக்களையும் எல்லா பேத்திமாரும் நல்லபடியா சந்தோஷமா ஆயுசோட இருந்து பெருவாலும் வாழ்க. அல்லாஹ் இடத்துல நான் துவா செய்கிறேன் அப்பனே. அதே போல அல்லாஹ் கபூல் செய்து நல்ல முறையில நடத்தி வைக்க கிருபை செய்ய வேண்டும் ரப்பு. நான் துவா கேட்கிறேன் அப்பனே. அத்தா போனா இழப்ப என்னால ஈடுகட்ட முடியலமா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா அத்தாவுக்கு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு துவா பண்றோமா. கபூர்ல உள்ள அதாபு இன்ஷா அல்லாஹ் ஆண்டு அல்லாஹ் தாலா மன்னிச்சு பாவத்தை எல்லாம் மன்னிச்சு புண்ணியத்தை கொடுக்க, துன்பந்துவத்தை எல்லாம் அகற்றி நல்லபடியா சொர்க்க பதவி கொடுக்க அல்லாஹ் இடத்துல துவா செய்ய அப்பனே. எப்பவும் நீ துவா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு நல்லது. அவங்க உனக்கு துவா செய்வாங்க. அவங்க துவா செய்யறத அல்லாஹ் தாலா கபூல் செய்வேன். இல்லம்மா, இந்த வருஷத்து ஹஜ்ஜு நான் அத்தாவுக்காக நான் செஞ்சேம்மா. இருந்தாலும் அத்தா என்னால மறக்க முடியலம்மா. ஒவ்வொரு தொழுவிலையும் அத்தாவுக்காக நான் தொழுது துவா கேட்கிறோம்மா. அது அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிட்டு உன்னுடைய துவாவை ஆண்டவன் நிறைவேற்றி வச்சு அவங்க பாவம் புண்ணியத்தை எல்லாம் நீத்து உன்னுடைய சம்பவத்தை நல்லபடியா நீச்ச ஹயாத்தா நல்ல சம்பவமா இருக்க அல்லாஹ் உருவ செய்ய. நீ ஒன்னுக்கு பயப்படாத, நீ ஒன்னுக்கும் தயங்காத. நீ எல்லா இடத்துல துவா செஞ்சு நல்லபடியா இரு அப்பனே. அதே நான் கேட்டு துவா செய்கிறேன் உனக்கு. ரவும் பகலும் அல்லும் பகலும் அதே துவா கேட்டுக்கிட்டு எல்லா மக்களும் நல்லபடியா இருக்க ஆண்டவனே நீ கிருபை செய்யப்பா. நான் பெத்த மக்கள் பேர் சொல்றபடியா நீ நல்லபடியா சம்பத்தா வை நாயனேன்று நான் 5 வகுத்தும் தொழுது துவா கேட்கிறேன்னு அப்பனே. அது அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நல்லாவே அத்தாவை நினைச்சுக்கிட்டே இருக்கமா. என்னுடைய உயர்வுக்கு, என்னுடைய வாழ்க்கை தரத்துக்கு அத்தா முக்கிய காரணமா. அதை என்னால நான் மறக்கவே முடியலமா. மறக்க முடியாத அப்பனே. அதை கடைசி வரையும் நிவர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கு உனக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. காற்று உள்ளது போதே தூத்திக்கடா மகனே, நீ நல்லபடியா இருப்ப மகனேன்னு சொல்லிட்டு உனக்கு கடைசி வரையும் ஒரு வாக்கிய மாதிரி உனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீ அதை கைப்பற்றி நல்லபடியா அத்தாவுக்கு எந்த நேரமும் மறக்காம கடைசி ஒன்னு ஆயுசு அளவுக்கு கடைசி வரையிலும் நீ அவங்களுக்கு துவா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பமா. அவ்வளவு. ஆமா, இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக நம்ம எல்லாருமே
துவா பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ். ஆமீன். ஆமென். நீங்க நல்லபடியா இருக்க எல்லா இடத்துல துவா செய்து அவங்களிடத்துலயும் என் துவா கேட்கிறேன். நீங்களும் பிள்ளைகளுக்காக வேண்டிய எல்லா இடத்துல துவா கேளுங்க. எந்த நேரமும் மேல பேச முடியல, அப்படி எனக்கு வயிற்று போய் துவா செய்ய முடியும். அவங்கள்ட்ட துவா கேட்கிறேன். நீங்க எல்லா மக்களுக்கும் நல்லபடியா சேர சொல்லி உங்க பேர் சொல்ல முடியும், அவங்க வாழ்ந்து முடிக்க நீ கிருபை செய்யறப்படேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட துவா கேட்கிறேன். ஆண்டவா நீ நிறைவேற்றி வைக்கிறவு அப்படின்னு சொல்லி துவா கேட்குறப்பா. எல்லாம் நிறைவேற்றி வைக்கட்டு. நீங்க எல்லாரும் நல்லபடியா இருப்பீங்க, குறைவில்லாம எல்லாரும் நல்லபடியா இருப்பீங்க. ஏனென்றா என்ன மயங்காம தயங்காம பார்த்து நீங்க நல்லபடியா என்னை கொண்டு சேர்க்கிற அளவுக்கு எல்லா இடத்துல துவா செய்து நீங்க நல்லபடியா இருக்க நான் கிருபை செய்யறேன் ரவு அப்படின்னு நான் துவா செய்யறேன். அப்பனே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எல்லாம் நல்லபடி வைப்பாமா. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷம் ஆத்மா சாந்தி அடையும், ஆத்தாவுடைய ஆத்மா சாந்தி அடையுமா. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷமா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம், நல்ல பாக்கித்து நீடு தாயசையும் கொடுக்கட்டுமா. உனக்கு நல்ல கொடுக்கட்டுமா. ஆமா, வடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.